permutation and combination related on word problems தான் solve பண்ணிட்டு இருக்கோம். So அந்த ஆர்டர்ல இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா how many license plates may be made using either two distinct letters followed by 4 digits or two digits followed by 4 distinct letters where all digits and letters are distinct. So இங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. How many license plates may be made using either என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Two distinct letters. இங்க வந்து ரெண்டு கேஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா two distinct letters இருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கலாம்? 4 டிஜிட்ஸ் இருக்கலாம். இது ஒரு கேஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆர். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஆர் கொடுத்திருக்காங்க. ஆர் கேஸ் 2 பாத்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் இருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி 4 distinct letters கொடுத்திருக்கலாம். So நீங்க பாத்தீங்கன்னா 2 distinct letters followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா where all the letters are distinct. So எல்லா क्वेश्चनலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது distinct கொடுத்திருக்காங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்களா இது எல்லாமே நம்ம செக் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். So இங்க digits and letters ரெண்டுமே distinct அப்படினும்போது டிஸ்டிங்க்ட்னா எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு எங்கேயுமே எந்த பிளேஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த இடத்துலையுமே வந்து சேம் டிஜிட் யூஸ் பண்ண முடியாது. அதான் வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பிளேட் வந்து நம்ம மேக் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 distinct letters இருக்கணும் followed by 4 digits இருக்கலாம். இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா 2 digits followed by 4 distinct letters இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேசஸ் இருக்கு. நடுவில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் 1 என்ன கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். பிகாஸ் 2 distinct letters கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க ஃபாலோட் பை 4 digits. ஸோ 4 boxes digits ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 letters இங்கே பார்த்தீங்கன்னா 4 digits. ஸோ அதுக்காக தான் 4 boxes போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து எந்த லெட்டர்ஸ் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ லெட்டர்ஸ் என்னும்போது ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Z டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்ஸ் அப்படின்னும் போது 0 to 9 டோட்டல் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 10 டிஜிட்ஸ். 0 1 2 3 4 5 6 7 8 9 அதில் எந்த டிஜிட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். A to Zயில் வந்து எந்த லெட்டர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா A to Zயில் எத்தனை லெட்டர்ஸ் வேணால் ஃபில் பண்ணலாம். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் 26 வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த 26 லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் இப்போ இங்கே ஏ யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஏ வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. வேறு ஏதாவது லெட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இங்கே ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 25 லெட்டர்ஸ். ஸோ இந்த 26 லெட்டர்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லெட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அதே லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? டோட்டல் 25 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 26 into 25. ஸோ இதான் வந்து டிஸ்டிங்க்ட் மீனிங். இப்போ டிஸ்டிங்க்ட் இல்லாமல் நாட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இதே லெட்டர் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் 26 into 26 வந்திருக்கும். பட் இங்கே யூஸ் பண்ணது இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் வந்து ஒரு லெட்டர் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா 25 இருக்கும். ஸோ டிஜிட்ஸ் வரும்போது ஸோ இங்கே வெரி ஃபர்ஸ்ட் டிஜிட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு டோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 10 மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் டிஜிட் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? ஸோ 9 மல்டிப்ளைட் பை இங்கே 2 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ விச் மீன்ஸ் டோட்டல் 10 டிஜிட்ஸ் இருக்குது. 2 டிஜிட்ஸை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 டிஜிட்ஸ் ரிமைனிங் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 10 டோட்டல் 10 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எத்தனை இருக்குது? 7. ஸோ இத்தனை வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 10 டிஜிட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த டிஜிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே டிஜிட் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்ஸ். ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 8 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு டிஜிட் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 7 டிஜிட்ஸ். அந்த 7 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு டிஜிட் இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 2 distinct letters followed by 4 digits. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இது எத்தனை வேஸில் நீங்கள் மேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த லைசன்ஸ் பேஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 26 மல்டிப்ளைட் பை 25 மல்டிப்ளைட் பை 10 மல்டிப்ளைட் பை 9 மல்டிப்ளைட் பை 8 மல்டிப்ளைட் பை 7. ஸோ இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் உங்களுக்கு.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இது ஆன்சர். செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து 2 digits followed by 4 distinct lettersனு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் 2 பார்க்குறோம். ஸோ கேஸ் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 digits, இங்கே வந்து 2 digits followed by 4 distinct letters இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா. ஸோ A to Z டோட்டல் 26 letters, 0 to 9 டோட்டல் வந்து 10 digits இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு எப்படி வேஸில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10 digitsல ஏதாவது ஒரு டிஜிட் நீங்கள் ஃபில் பண்ணலாம். விச் மீன்ஸ் இதுக்கு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டிப்ளைட் பை இங்கே ஒன்ஸ் ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரிமைனிங் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 9 digits இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் கேசஸ் தான். ஸோ இங்கே யூஸ் பண்ண டிஜிட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் வந்து இங்கே 9 போட்டுக்கோ. ரிமைனிங் இங்கே ஒரு டிஜிட் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 9 digits இருக்கும். தென் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் லெட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ A to Zல நீங்கள் எந்த லெட்டர் வேணால் இங்கே ஒரு லெட்டர் நீங்கள் வைக்கலாம். ஸோ எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 26. மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க, ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 25. மல்டிப்ளைட் பை இங்கே 2 letters யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ 26 minus 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 24. ஸோ அந்த 24 இதுதான். ஸோ இங்கே 3 letters யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 26 minus 3 பார்த்தீங்கன்னா 23. ஸோ அந்த 23 தான் இங்கே. ஸோ இந்த கேஸ் 2 ரொம்ப ஈஸி. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஜிக் ரொம்ப ஈஸி. ஸோ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா 2 digits followed by 4 distinct letters. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 multiplied by 9 multiplied by 26 multiplied by 25 multiplied by 24 multiplied by 23. ஸோ இத்தனை வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த நம்பர் பிளேட் ஃபார் 2 digits followed by 4 distinct letters. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 2 2 9 2 0 0 0 இதுதான் ஆன்சர். 3 2 2 9 2 0 0 இதோட ஆன்சர். ஸோ கேஸ் 1க்கு ஒரு ஆன்சர் கிடச்சது, கேஸ் 2க்கு ஒரு ஆன்சர் கிடச்சது. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? ஆர். ஸோ இங்கே கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர் கண்டிஷன் கொடுக்கும்போது கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட ஆன்சர் ரிசல்ட்ஸ் ஹவு மெனி வேஸ் நம்ம ஆட் பண்ணோம் அது ரெண்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆர் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணணும். 6 + 2 8, தென் 9 + 7 16. ஸோ இங்கே 1 இருக்கும். 2 + 2 4 5 5 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப ஈஸி, லாஜிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணும்போது புரியலன்னா 2-3 times ரீட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஹவு மெனி லைசன்ஸ் பிளேட்ஸ் மே பி மேட் யூசிங் ஐதர் 2 distinct letters followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where all digits and letters are distinct. Problem. There are 10 bulbs in a room. Each one of them can be operated independently. Find the number of ways in which the room can be illuminated. So total எத்தனை bulbs இருக்கு பாருங்க. In a room 10 bulbs கொடுத்திருக்காங்க. So each one of them can be operated independently. தனித்தனியா work ஆகும். Find the number of ways in which the room can be illuminated. So எத்தனை waysல நீங்க அந்த ரூமை வந்து லைட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா there are 10 bulbs in a room. So 10 bulbs இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா each bulb can be operated in 2 ways. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு on இருக்கும், ஒரு off. ரெண்டு மோட் இருக்கும். ஆன் மோட் இருக்கும், ஆஃப் மோட் இருக்கும். இதே மாதிரி லைக்வைஸ் ஆல் 10 பல்ப்ஸ்க்குமே வந்து ஆன் ஆஃப் ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்துட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் த ரூம் கேன் பி illuminated அப்படின்னும் போது எல்லாமே ஆஃப் ஸ்விட்சில் வந்துட்டு இருந்துட்டு ஒரே ஒரு பல்ப் மட்டும் ஆனில் இருந்தாலும் ரூம் வந்து illuminate பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆஃபில் வச்சு இன்னொன்று கூட ஆனில் இருக்கலாம். ஆர்எல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஆஃபில் வச்சாலும் அங்கே illuminate ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பல்ப்ஸை நீங்கள் ஆஃபில் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஆன் பண்ணாலும் illuminate ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 பல்ப்ஸையும் வந்து நீங்கள் ஆஃபில் வச்சுட்டு ஒரு பல்ப் மட்டும் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ஆன் மோடில் இருந்தால் அப்பயும் வந்து உங்களுக்கு illuminate ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் இப்போ நீங்கள் எல்லா பல்ப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இந்த மாதிரி மோட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் இதுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? 2 multiplied by 2 multiplied by இந்த மாதிரி டோட்டலாக 10 பல்ப்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதோட மீனிங் 2 raised to the power 10. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1024. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆஃப் மோடில் வச்சிங்கன்னா எதுவுமே நீங்கள் அந்த ரூமை வந்து நீங்கள் illuminate பண்ண முடியாது.
நீங்கள் எல்லாமே ஆன் மோடில் வைக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 பல்ப்ஸை ஆஃபில் வச்சுட்டு ஏதாவது ஒன்று ஆனில் இருந்தால் கூட அதை எலிமினேட் பண்ணலாம். பட் எல்லா பல்ப்ஸையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூம் வந்து எலிமினேட் ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆன், இது ஆஃப், ரிமைனிங் எல்லாம் ஆனில் கூட இருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃப், இதெல்லாம் கூட ஆனில் இருந்தாலும் ரூமில் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே 2x2x2 எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எல்லாமே ஆஃபில் இருக்கும்போதும் அந்த கண்டிஷனும் தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் doing this are 2 raised to the power 10 பார்த்தோம், which includes the case in which 10 bulbs are off. ஸோ அந்த கண்டிஷன் எல்லா பல்பும் வந்து ஆஃப் இருக்கும் பாருங்க, அந்த கண்டிஷனும் தான் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆஃப் மோடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த ஒரு கண்டிஷனை தான் -1 பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 1023 வேஸில் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் ரூமை வந்து. ஸோ ஐ ஹோப் இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும். எல்லா பல்ப்ஸும் வந்து ஆஃப் மோடில் இருக்கும்போது வந்து ரூம் cannot be eliminated. அந்த கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இது இதை ஃபர்ஸ்ட் பல்பை ஆனில் வச்சுட்டு ரிமைனிங் கூட ஆஃபில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் திங்க் பண்ணலாம். இது எல்லாமே ஆன் பண்ணலாம். ஏதாவது ஒரு பல்ப் ஆன் ஆகிருந்தாலும் ரூம் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ் தான் ஆன் ஆஃப் இந்த தான் 2x2 போட்டு 1024 பட்டிருக்கும். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பல்ப்ஸும் வந்து ஆஃபில் இருக்கும். அந்த கண்டிஷனும் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆஃப் மோடை வந்து எல்லா பல்ப்ஸும் ஆஃப் மோடில் இருக்கும்போது ரூம் எலிமினேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது 1023 வேஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.